கார்த்திகை தீபம் சீரியல் ஜூலை 24 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. கார்த்திக் பர்த்டேக்காக ரூபா ஸ்ரீயும் அவங்க பாட்டியும் வந்திருக்காங்க. அந்த கோகில் அம்மா எல்லாருக்கிட்டையும் ரொம்ப காமெடியாக கிண்டலாக பேசுகிறாங்க. அதே மாதிரி கார்த்திக்கிட்டையும் வந்து பர்த்டே விஷ் பண்ணுறாங்க. உங்கள் பேர் என்னன்னு சொல்லி கார்த்திக் கேட்க, கோகிலா கோகோன்னு கூப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்ல, என்ன கோகோவா அப்படின்னு கார்த்திக் கேட்க, ஆமாம் செல்லம்மா என்ன எல்லாரும் அப்படிதான் கூப்பிடுவாங்க அப்படின்னு கோகிலா சொல்ல, கோகிலானா குயில் தானே அப்படின்னு கார்த்திக் சொல்ல, இன்னொரு பக்கம் மீனாட்சி கோகிலானா குரங்குன்னு ஒரு அர்த்தமும் இருக்குங்கிறாங்க. இதை கேட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி நாங்கள் உள்ளே போகிறோம்னு சொல்லிட்டு கோகிலாவும் அப்புறம் ரூபஸ்ரீயும் உள்ளே போகிறாங்க. அப்போ கரெக்டா தீபாவை பாத்துடுறாங்க. ரூபா பாட்டி அவதான் தீபா அப்படின்னு ரூபஸ்ரீ சொல்ல, பார்க்க கருப்பா இருந்தாலும் ஆனா கலையா இருக்கா, லட்சணமா இருக்கா அப்படின்னு கோகிலாமா சொல்ல, ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு ரூபா கேட்க, ஐஎம்ஏ ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறாங்க கோகிலா பாட்டி. ரூபா தீபாவை கூப்பிட்டு என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தீபாவும் நான் கரெக்டாக ஒரு ரூமில் இருந்து பாட்டு பாடுறேன், நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வாய்ஸ் கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, சரிங்கிறாங்க ரூபாவும். சரி மற்றதெல்லாம் சாப்பிட்டு வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூபாவும் அவங்க பாட்டியும் உள்ளே போயிடுறாங்க. ஒரு குட்டி பாப்பா தீபா கிட்ட வந்து இந்த பலூன் ஊதி கொடுங்க அப்படின்னு சொல்ல, தீபாவும் சரின்னு சொல்லி ஊதி கொடுக்குறாங்க. கொஞ்சமாக ஊதி கொடுக்குறாங்க. அக்கா இந்த பலூனை கொஞ்சம் பெருசாக ஊதி கொடுங்க அப்படின்னு அந்த பாப்பா சொல்ல, ஏன் உனக்கு குட்டி பலூன் பிடிக்காதா, பெருசு தான் பிடிக்குமா அப்படின்னு கேட்க, இல்லை எங்கள் அப்பா எல்லார்கிட்டையும் பெரிய மனசோட நடந்துக்கணும்னு சொல்லுவார், அதனால் எனக்கு பெரிய பலூன் தான் வேணும் அப்படின்னு அந்த பாப்பா சொல்ல, சரின்னு அந்த தீபா ஊதலான்னு வாங்கும்போது அந்த பலூன் பறந்து போயிடுது. அக்கா எனக்கு அந்த பலூன் வேணும் எடுத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பலூன் பின்னாடியே அந்த பாப்பாவோட பின்னாடியே தீபாவும் போகிறாங்க. கரெக்டாக அந்த பலூன் கார்த்திக் கையில் போய் கிடைக்குது. அந்த பாப்பா போய் கார்த்திக் கிட்ட, அங்கிள் எனக்கு இந்த பலூனை ஊதி கொடுங்க, கொஞ்சம் பெருசாக ஊதி கொடுங்க அப்படின்னு சொல்ல, சரி பெருசாக ஊதணுமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் அந்த பலூனை பெருசாக ஊதி கொடுக்குறாங்க. அதை பார்த்து தீபா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்ன கார்த்திக் சார் பக்கத்துலேயே நெருங்க விட மாட்டேங்கிறாங்க இந்த வீட்டில் இருக்கிறவங்க, ஆனால் இப்போது என்னோட மூச்சு காத்தும் கார்த்திக் சார் மூச்சு காத்தும் ஒரே பலூனில் இருக்குது அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அந்த பாப்பா வரும்போது கரெக்டாக தீபா அந்த பாப்பாவை கூப்பிட்டு பக்கத்துல இருந்து ஒரு 3 பலூன் எடுத்து கையில் கொடுத்து, பாப்பா ப்ளீஸ் எனக்கு அந்த பலூன் கொடு, இந்த பலூன் நீ வச்சுக்கோ, எனக்கு இந்த பலூன் அவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹார்ட் ஷேப் பலூனை கேட்கவும் சரின்னு சொல்லி அந்த பாப்பாவும் அந்த பலூனை தீபா கிட்ட கொடுத்துட்றாங்க. இது எல்லாத்தையும் நட்சத்திராவும் ஐஸ்வர்யாவும் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே இருக்காங்க. தீபா அந்த பாப்பாவுக்கு கிஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் உன் பேர் என்னன்னு சொல்லி கேட்க, என் பேர் மயிலுங்கிறாங்க அந்த பாப்பா. மயிலா? மயில்னா முருகனோட வாகனமாச்சே, எனக்கு அந்த முருகனோட வாகனமும் ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க தீபா. நேராக நட்சத்திராகிட்டையும் ஐஸ்வர்யாகிட்டையும் வந்து நின்று, எப்படி கார்த்திக் சார் பக்கத்தில் நான் நிற்கவே கூடாதுன்னு சொல்லுவீங்க, இப்போ கார்த்திக் சார் மூச்சு காத்தும் என்னோட மூச்சு காத்தும் ஒரே பலூனில் இருக்குது, இதுதான் கடவுளோட செயல் விதி. ஏ நட்சத்திரா, நீ கார்த்திக் சார் மூச்சு காத்து வாங்க நீ எப்படி ஷாக் அடித்த மாதிரி நடிச்ச, ஆனால் அது உனக்கு கிடைக்கவே இல்லை. இப்போது நான் எதுவுமே பண்ணாமே கார்த்திக் சார் மூச்சு காத்தும் என்னோட மூச்சு காத்தும் ஒரே பலூனில் கலந்துருக்கு, அதுதான் விதி அப்படின்னு சொல்லிட்டு தீபா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு லேடி கார்த்திக் பேரில் கோவிலில் அர்ச்சனை பண்ணுறாங்க. அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அவரோட நட்சத்திரம் ராசி இதெல்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி கார்த்திக் வீட்டுக்கு வராங்க. அவங்கள பார்த்ததும் கார்த்திக்கோட அப்பாவுக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. சரஸ்வதி எதுக்கு இங்கே வரா, அபிராமி பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிருமே, முதல்ல இங்கேருந்து அபிராமி உள்ளே அனுப்பணுமே அப்படின்னு சொல்லிட்டு, நாச்சியா கார்த்திக் பர்த்டேக்கு வர வேண்டிய கேக்கெல்லாம் வந்துடுச்சான்னு சொல்லி செக் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஐஸ்வர்யா பார்த்துப்பா அப்படிங்கிறாங்க அபிராமி. அவங்க பார்த்தாலும் நீ ஒரு தடவை பார்த்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அனுப்ப, சரி நான் உள்ளே போய் பார்க்குறேன், நீங்கள் இங்கே வரவங்கள வரவேற்றுட்டுருங்க, எங்கேயும் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போகிறாங்க. கார்த்திகோட அப்பா ஸ்பீடாக போய், எதுக்கு இங்கே வந்த, இப்போது கார்த்திக் பர்த்டேக்காக பெரிய ஃபங்க்ஷன் நடக்க போகுது, நீ இப்படி வந்து நிற்கிறியே அப்படின்னு சொல்லி கேட்க, இன்னைக்கு கார்த்திகோட பிறந்த நாள், நான் கண்டிப்பாக விஷ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்ல, கார்த்திகை பார்க்க இன்னைக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸு பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ் இவங்க எல்லாம் வந்திருக்காங்க, அவன் ரொம்ப பிஸியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஒரே ஒரு தடவை வாழ்த்து சொல்லிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க சரஸ்வதி. முடியவே முடியாது அப்படின்னு கார்த்திகோட அப்பா சொல்ல, இல்லைங்க ஒரே ஒரு வாட்டி வாழ்த்து சொல்லிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்ல, இவங்களும் கெஞ்சிட்டே இருக்காங்க. சரி நான் கார்த்திகை எப்படியாவது கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க கார்த்திகோட அப்பா. சரி இவர் இங்கே தனியாக நிற்கக்கூடாதுன்னு சொன்னாரே, நம்ம போய் யார் கண்லேயும் படாமல் ஒரு ஓரமாக நின்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி போய் ஒரு ஓரமாக நிற்க, கரெக்டாக அருண் பார்த்துறாங்க. வந்து ஏமா இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை தம்பி கார்த்திக் தம்பிக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு எதுக்கு இங்கே நிற்கிறீங்க உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே உட்காருங்கம்மா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபங்க்ஷன் நடக்கும், அப்போ சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்ல, சரின்னு சரஸ்வதியும் அப்போதைக்கு உட்காராங்க. நம்ம இங்கே உட்காந்துட்டு இருந்தா அப்போது கார்த்திகோட அப்பா தேடுவாரே, நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. பின்னாடியே திரும்பி பார்த்துட்டு சரஸ்வதி வந்துட்டுருக்க, கரெக்டாக ஆப்போசிட்டில் கார்த்திக்கும் வந்துட்டுருக்காரு.
இருக்காரு, அவரும் கவனிக்காமையே வந்துட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக 2 பேரும் இடிச்சுக்கிறாங்க. அம்மா சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்த திங்ஸ் எல்லாம் எடுக்க போகும்போது ஃபேஸை பார்க்குறாங்க. அதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.